இங்க ஒருத்தர் லைனா பிஸ்கெட்டுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கடைசி பிஸ்கெட்டுக்கு வரும்போது கிரீம் தீர்ந்து போயிருது. இவரும் சரி பரவாயில்ல லாஸ்ட் பிஸ்கெட் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவர் அங்க இருந்து போனவனே அங்க இருக்க பிஸ்கெட் எல்லாம் உயிர் வந்து எந்திரிச்சு இங்க பாரு நான் ரொம்ப அழகா இருக்கேன், இங்க பாரு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடைசியா இருந்த பிஸ்கெட் எந்திரிச்சு அவங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்கு. மத்த பிஸ்கெட் எல்லாமே அந்த பிஸ்கெட்டை பார்த்துட்டு இங்க பாரு இவன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. இதுவும் ஏன் இவங்க யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டே வந்து டக்குன்னு கீழே விழுகுது. அப்பதான் அது எத்தாப்ல இருந்த ஸ்பூன் மூலியமா அதோட மூஞ்ச பாக்குது. ஐயோ நம்ம மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்குமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுது. நம்மள யாருக்குமே பிடிக்காது, நம்மள தூக்கி குப்பை தொட்டில தான் போடுவாங்கன்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிருது. இது வந்து நம்ம தோல்வியை நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க கூடாதுன்னு அதுவே போய் அது மேல சாக்லேட் எல்லாம் தூவி பாக்குது. ஆனா அது எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. சுத்தி முத்தி பார்த்துட்டு கீழே ஏதோ லிக்விட் மாதிரி கொட்டி இருக்கா. அதுல போய் உடம்பு ஃபுல்லா நினைச்சிட்டு வந்து சாக்லேட்டை வச்சு அதோட உடம்பு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா அது ஸ்டைலா வந்து மத்த பிஸ்கெட்டுங்க முன்னாடி நிக்குது. மத்த பிஸ்கெட்டோ அதை பார்த்துட்டு பாரு இவன் ரொம்ப அழகா மாறிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பிஸ்கெட் செஞ்சவன் வந்து பாடுறா இந்த பிஸ்கெட் இவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து டக்குன்னு சாப்பிடுறான். அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு தொண்டெல்லாம் கவ்வ ஆரம்பிச்சிருது. ஏன் அவருக்கு அந்த பிஸ்கெட் சாப்பிட்ட உடனே அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.